சிவனுக்கு உகந்த ஆனி மாத சிறப்புகள். மாதங்கள் 12. சித்திரை மாதம் தொடங்கி பங்குனி மாதம் வரை. அதேபோல ராசிகள் 12. மேஷம் ராசி தொடங்கி மீனம் ராசி வரை. இதில் ஆனி மாதம் என்பது மிதுன மாதமாகும். ஆனி மாதத்தில் கூனியும் நிமிர்ந்து நிற்பாளாம். இது வழக்கமான வாக்கியம். ஆனி மாதத்தில் பகல் பொழுது அதிகமாகவும் இரவு பொழுது குறைவாகவும் இருக்கும். கோடைக்கு விடை கொடுக்கும் கடைசி மாதமும் ஆனி மாதமே. வழக்கம் போலவே அனைத்து ஆலயங்களும் விசேஷ பூஜைகள் நடைபெறுவது நடைமுறை. இதில் தனிப்பெருமை வாய்ந்தது சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆனி திருமஞ்சன விழாவாகும். ஒவ்வொரு மாதமும் பிறக்கும் போது மாத தர்ப்பணம் செய்ய வேண்டியது நடைமுறை. ஒவ்வொரு மாதமும் வரும் அஷ்டமி திதிக்கு தனித்தனி சிறப்பு உண்டு. 18/6/2025 நிகழ்ந்த அஷ்டமியானது பகவத் அஷ்டமியாக அனுசரிக்கப்பட்டது. அதேபோல கூர்ம ஜெயந்தியும் பிரதோஷமும் வருகிறது. 23/6/2025 சோமவார தினமான திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷம் சிறப்பு வாய்ந்தது. ஜூன் 25 அமாவாசையும் ஜூன் 26 வராகி நவராத்திரியும் வருகிறது. இவை மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. புரட்டாசியில் வரும் 9 நாள் நவராத்திரி போலவே இந்த விழாவும் அற்புதமான நிகழ்வாகும். அதேபோல ஆனி மாதத்தில் வரும் சஷ்டியானது குமார சஷ்டியாக அனுசரிக்கப்படுகிறது. மேற்படி சஷ்டி தினத்தில் குழந்தை பேறு இல்லாத தம்பதியர்கள் முருகனை வேண்டி விரதம் இருப்பது நல்ல பலனை தரும். அந்த குமார சஷ்டியானது 27/6/2025 வருகிறது. ஆனி மாதமானது தேவர்களின் பகல் காலமாக கருதப்படுகிறது. இத்தனைக்கும் முத்தாய்ப்பாய் ஆனி பௌர்ணமி 10/7/2025 வருகிறது. இந்த திருநாளே சிவனுக்குரிய ஆனி திருமஞ்சனமாகும். உத்திரநாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதமே ஆனி மாதமாகும். இந்த மாதம் சிவனுக்கு ஏற்ற மாதமாக கருதப்படுவதால் சிவபெருமானை வேண்டுவோம், சிவபூஜைகள் செய்வோம், சிவபெருமானின் அருளை பெறுவோம்.